அடுத்ததாக இந்த விஜய் லட்சியப்படையை பார்த்த நாம் அடுத்ததாக பார்க்க போகும் தரவு அதுவும் இன்னும் சிறப்பான ஒரு தகவல், புதிய தகவலாக இருக்கிறது. விஜய்க்கு ஆப்பு வைக்கும் கரூர் பெருந்துயரம். கரூர் பெருந்துயரம் குறித்த விஜய் பேச்சு தொடர்ந்து பெரும் பேச்சு பேச வேண்டும் அல்லவா, அது பேசாமல் இருப்பது அவருக்கு எதிர்மறையாகவே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு காரணம் என்ன சொல்வது என்றால், விஜய் என்ன பேசுவது என தெரியாமல் இருக்கிறார். கரூர் பெருந்துயரம் குறித்து எப்படி ஜஸ்டிஃபை, அதை எப்படி நியாயப்படுத்துவது என்று தெரியாமல் விஜய் என்ன செய்வது என்று தெரியாமல் தற்போது ஆதாரங்கள், அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது தங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வகையில் ஏதேனும் ஆதாரங்கள் இருக்கின்றதா, அதை ஏதேனும் யூடியூபர்களோ ஊடகங்களோ எடுத்திருக்க என்பது குறித்து ஒவ்வொரு ஊடகமாக ஒவ்வொரு யூடியூபர்களாக மிகப்பெரிய ஒரு தேடுதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆதார காட்சிகள் இருந்தால் அதை போட்டு வைத்து பாருங்கள், எங்கள் மேல் தவறு இல்லை, நாங்கள் சரியாக இருந்தோம், இங்கு தவறு நடந்திருக்கிறதற்கு அவர்கள் தான் காரணம் என்ற வகையில் பேசுவதற்காக விஜய் தற்போது அதற்காக தான் கரூர் பேருந்தும் குறித்து பேசுவதில் விஜயினுடைய பெரும் பேச்சு, அது குறித்து மிக தெளிவான ஒரு விடை நியாயப்படுது. ஏன் நடந்தது, எப்படி என்ன நடந்தது, ஏன் நான் அங்கிருந்து வந்தேன், எதற்காக நான் அங்கு செல்லவில்லை, பனையூருக்கு அழைத்து மாமல்லபுரத்துக்கு அழைத்து அவர்களை சந்தித்தேன் போன்ற அனைத்திற்குமே பதில் சொல்வதற்காக ஆதாரங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறாராம் விஜய். எனவே எப்பொழுது அந்த சேகரிப்பு முடிய போகிறது, எப்பொழுது விஜய் பேச போகிறார், இல்லை என்றால் விஜய் நிச்சயம் இந்த விடயத்திலே பேச வேண்டும். இல்லை என்றால் கரூர் பெருந்துயரம் அவருக்கு ஒரு பெரும் கரும்புள்ளியாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அடுத்ததாக விஜயினுடைய அடுத்த தரவு என்னவென்றால், கூட்டணி பேச்சுக்கு டீம் அமைத்துக் கொண்டிருக்கிறார் விஜய். மிக முக்கியமானது இதுவும். அடுத்த வாரத்தில் டிசம்பரில் இருந்து கூட்டணி பேச்சுவார்த்தை விறுவிறுப்பு அடையும் என தெரிகிறது விஜயின் கட்சி சார்பிலே. அதற்காக அடுத்த வாரத்தில் ஒத்த கருத்துடைய தவேக தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் பேசுவதற்கான குழுவை அமைக்கிறாராம் விஜய். அதில் இடம்பெறுவதற்கு தற்போது பெரும் போட்டி அந்த கட்சிக்குள் நடந்து கொண்டிருக்கின்ற தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே மிக முக்கியமான புள்ளி இது. கூட்டணிக்கு தயாராகிவிட்டார் விஜய் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அந்த கூட்டணியில் யார் இடம்பெற போகிறான தெரியவில்லை. ஆனால் அந்த இடம்பெறுகின்ற கட்சிகளுடன் பேசுவதற்காக விஜய் ஒரு சிறப்பு டீம், கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான ஒரு டீமை அமைக்கிறார். அதற்கான அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியாக வாய்ப்பு என்பது அவருடைய நெருங்கிய வட்டத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு செய்தி. அதை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜயினுடைய அடுத்த தரவு என்ன சொல்ல போகிறார் என்றால், அதாவது மிக முக்கியமானது, விஜய்க்கு அவருக்கு நெருங்கிய ஒரு நண்பர், அவருடைய ஆசான், அவருக்கு வழிகாட்டி போன்ற அனைத்து வகையிலும் விஜயுடன் நெருங்கிய வகையிலே சில நேரம் பேசினாலும் மிக தெளிவாக உறுதியாக பேசக்கூடிய நண்பர் விஜயை நேரில் அழைத்து எச்சரிக்கை செய்திருக்கிறார். அதுக்கு ஒரு திரைப்பிரபலம் தான். இதை அந்த திரைப்படம் யார் என்று கேட்டபோது அது குறித்து நம்மிடம் சொல்ல மறுத்துவிட்டார்கள். ஆனால் விஜய்க்கு அவர் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். இது சினிமாவல்ல, ஒரு பாட்டு முடிந்தவுடனோ ஒரு திரைப்படம் முடிந்தவுடனோ நாம் முதலமைச்சரோ கவர்னரோ பிரைம் மினிஸ்டரோ இல்லை பெரிய கோடீஸ்வரராகவோ இல்லை ஒரு சூப்பர் ஹீரோவாகவோ மாறிவிட முடியாது. அரசியல் வேறு, சினிமா வேறு. சினிமா அது கதையல்ல, நிஜமல்ல கதை. ஆனால் அரசியல் கதையல்ல நிஜம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், அதே போன்று தனியாக செயல்படாமல் அணியாக செயல்பட்டால்தான் என்றால் இந்த நொடி வரை தாவேகா என்பது விஜய் என்ற ஒரு அச்சாணியை சுற்றிதான் சென்று கொண்டிருக்கிறது. மற்ற கட்சிகளே அப்படி அல்ல. விஜய் என்ற கட்சி, தாவேகா என்ற கட்சி விஜய் என்ற அச்சாணியை வைத்துதான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தன்னுடைய அடுத்த அணியை உருவாக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு அறிவுரையை கொடுத்திருக்கிறார். தனியாக இருந்தால் முடியாது, அணியாக இருந்தால்தான் முடியும் என்பதை விஜய் உணர வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். விஜய்க்காக கூட்டம் இல்லாமல் தாவேக்காக கூட்டம் வர வேண்டும். அப்பொழுதுதான் விஜயால் ஒரு முத்திரையை பதிக்க முடியும் என்ற வகையில் அவர் எச்சரிக்கை கொடுத்திருக்கார். எனவே மிக முக்கியமானது, இது சினிமா அல்ல, நிஜம், ஜாக்கிரதை விஜய் என்ற வகையிலே அவருக்கு அறிவியை கொடுத்திருக்கிறாராம். அவர் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த வகையிலே நாம் மிக முக்கியமாக இந்த புள்ளிகளை பார்த்த நாம் மிக முக்கியமாக தற்போது அந்த தலைப்புக்கு வருவோம். சாரி மிஸ்டர் விஜய், ஏன்னு தெரியுமா என்ற டைட்டில் இருக்குல்ல, சாரி மிஸ்டர் விஜய். ஏன் சொல்கிறோம் என்றால், வெறும் இது குறித்து நாம் விஜயுடைய பேச்சு குறித்து தமிழகம் எங்கும் அதிர்வலைகள் ஏற்பட்டிருக்கிறது. பெருசாக பேசப்படுகின்ற ஊடக வெளிச்சம் பெரிதாக காட்டப்பட்டாலும் நம்முடைய செய்தியாளர்கள் மூலமாக நாம் பேசியது நமக்கு சேகரித்த தகவல்கள் என்னவென்றால், வெறும் அறிக்கையும் வாக்குறுதிகளும் சுட சுட அரசியல் பேச்சு மட்டும் மக்களுடைய வாக்கை, அதாவது மக்களுடைய மனசை மாற்றி அவர்களுடைய வாக்கை பெற்று தருமா என்றால்
நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு என்பதுதான் அரசியல் வரலாறு, அரசியல் தெரிந்தவர்கள், அதே போன்று பொதுமக்கள், வாக்காளர்கள் நம்மிடம் தெரிவித்த கருத்துக்கள்.